யாரு? வெளியே வந்து பாரு. யாரு சார்? கொஞ்சம் வெளியே வரீங்களா? இவர்கிட்ட ஓட்டுக்கு பணம் வாங்குனீங்களா? இல்லையே. கணேசன் தானே அவன் பேரு. லிஸ்ட்ல உனக்கு 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்ததா இருக்கு. நீ என்ன இல்லைன்ற? 500 சார் கொடுத்தியா? அப்ப நீ ஓட்டுக்கு பணம் வாங்கியிருக்க. ஆமா சார், 500. சரி, திரும்ப. எதுக்கு சார்? மிச்சம் 500 ரூபா வேணாமா? தர்றேன். செவத்துல நல்லா கை வச்சுக்கப்பா. எதுக்கு திரும்ப சொல்லி கையெல்லாம் செவத்துல வைக்க சொல்றாங்க? பெருசா கொடுக்க போறாங்களோ? கேட்டியாடா கணேசா? பழுத்து போயிருந்தா பழுத்து போயிரும். எவ்வளவு சிக்கல காமிச்சேன். ஓட்டுக்கு பணத்தையும் வாங்கிட்டு வெட்டக்ஸ வேற ஆட்டுற. எவ்வளவு நேரம் அது கூப்பு அடிக்குதுல? கொடுங்க சார், வேமா கொடுங்க. நான் தர்றேன், வாங்கிக்க. ஓட்டுக்கு பணம் வாங்கினீல, அதான் அடிக்கிறேன். வாங்கணும் அடிக்கிறீங்க, கொடுத்தோம் அடிக்க மாட்டீங்க சார். ஏற்கனவே அடி வாங்கி ரத்த கலரியா இருக்கா. வேணா வேணா, நீ எவ்வளவு தூரம் செய்ய. நமது நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவும் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஓட்டுக்கு பணம் வாங்குபவனும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவனையும் இப்படி தண்டித்தால்தான் ஜனநாயகப்படி தேர்தல் நடக்கும்.